வணக்கம். ஸோ நான் துபாய் காரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கிட்ட வீடியோவில் நம்ம வந்து ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி கோல்ஃப் ஏரியா ஒன்று இருந்தது. ஸோ அதில் போய் நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அங்கே ஈவினிங் 6 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரி அப்படியே நம்ம நடந்து வேறு இடத்துக்கு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு ரெசார்ட்டை சுற்றி பார்க்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பெரிய யாட் ஒன்று வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஓனர் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து உள்ள அப்படியே ஜம்ப் ஏறி போய் பார்க்க முடியாது. சரி நம்ம நடந்தாது பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் நடந்து பார்த்தேன். அண்ட் இங்கே அதே மாதிரி நிறைய யாட்டுகளும் போட்டுகளும் எல்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. சும்மா இந்த ஈவினிங்கில் வந்துட்டு இந்த ரெசார்ட்டை நடந்து சுற்றி பார்க்கும்போது இந்த மாதிரி நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த ஓனர்ஸே இந்த ரெசார்ட்டை ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் நம்மளால் சொல்ல முடியாது, அவங்க யாட் எடுத்து தான் வருவாங்கன்னு நமக்கு சொல்ல முடியும். ஈவினிங் வாக்கை நம்ம அந்த ரெசார்ட்டில் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரெஸ்டாரண்ட். ஸோ இது வந்து ஜபல் அலி ஸ்போர்ட்ஸ் கிளப்போட ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறையாவே பண்ண முடியும். அப்படி பண்ண வேண்டிய இடம் தான் இது. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் நமக்கு வந்துட்டு ஸ்குவாஷ் விளையாடலாம், பேடல் விளையாடலாம். அப்புறம் வந்துட்டு இங்கே பாருங்களேன், இங்கே வந்து குழந்தைங்களுக்கு விளையாடுற மாதிரி நிறையா கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸுமே இருந்துச்சு. ஸோ ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து ஒரு ஸ்டேக் இருக்கிறோன்னா நமக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருந்ததுன்னா நமக்கு வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபன்னாகவும் இருந்துச்சு எல்லாம் விளையாடும் போது. ஸோ இதெல்லாம் விளையாண்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த இதுக்கு போயிட்டோம். ஸோ இதெல்லாம் விளையாண்டு முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ரொம்ப டயர்டாகி சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து எழுந்திரிச்சு பின்ன அடுத்த என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ குட் மார்னிங் கைஸ். இப்போ அடுத்த நாள் மார்னிங் வந்தாச்சு. ஸோ நான் துபாய் காரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லும் பாருங்கள். ஸோ இந்த மார்னிங் வந்துட்டு இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஹே காய்ஸ், குட் மார்னிங். ஸோ வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ தூங்கி எழுந்திரிச்சேன். நான் அலாரம் செட் பண்ணிட்டு தான் எழுந்திரிச்சேன். ஸோ நம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல் வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எழுந்திரிச்சேன். நார்மலி வீட்டிலலாம் நம்ம வந்து தூங்கிட்டு இருப்போம். ஆனால் ஹோட்டல் வந்து நிறைய பேர் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவாங்க. அதில் ஒருத்தி தான் நான். எத்தனை பேர் அப்படி எழுந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ எழுந்திரிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்ல ரெசார்ட் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக எழுந்திரிப்போம். ஸோ பியூட்டிஃபுல் வியூ அண்ட் டைரக்ட் பீச் அந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ சன்ரைஸ் வந்துட்டு இப்போது எப்போனா 5:51. ஸோ நான் 5:30 ஆரம்பித்தேன். ஸோ வாங்க இங்கே உட்காரலாம். நிறைய பேர்ட்ஸோட சவுண்டு, இந்த சன்ரைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் பியூட்டிஃபுல் ரெசார்ட்டுங்க, சான்ஸே இல்லை. அண்ட் நம்ம வந்து நேற்று ஒரு ஜே லேக் வியூ ரெசார்ட்டில் இருந்தோம். ஸோ இது வந்து ஜே பீச் ரெசார்ட்டில். ஸோ 2 எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, உள்ளேயும் நிறையா இருக்குது. பாம் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடும் இருக்குது. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறக்கு. ஸோ அங்கே வந்து ஃபுல்லுமே ஒரு மாடர்ன் ஒரு யூரோப்பியன் ஸ்டைலில் இருக்குது. ஸோ வரணும். அப்போது இப்போ கொஞ்சம் நேரம் நான் வேணால் போய் தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உங்களுக்கு நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். Bye guys. ஸோ சன்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்ததில்ல. ஸோ இப்போ வந்து நம்ம இறங்கி திருப்பியும் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம வந்து பீச் போனால் ரொம்ப இதாகிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பூல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்துகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஸ்டே பண்ண இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ அங்கே தான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். அங்கே தான் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போகலாம். ஸோ இது வந்து இன்னொரு ஹோட்டல். ஸோ இது வந்து பாம் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இந்த ரெசார்ட்டில் 3 ஹோட்டல் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பாம் ட்ரீ அண்ட் இன்னொன்று வந்துட்டு ஜே லேக் வியூ அண்ட் இன்னொன்று வந்து ஜே ரெசார்ட். இந்த மாதிரி 3 அண்ட் பீகாக்ஸ் தாங்க இங்கே ஃபுல்லுமே.
எங்கே திரும்பினாலும் பீகாக், எங்கே பார்த்தாலும் பீகாக்கு தான் இருக்கும். ஒயிட்டும் இந்த கலரும் அப்படியே சாதாரணமாக நமக்கு பார்க்க முடியும். சில டைம் அது தோகை விரித்து நிற்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. ஸோ நிறைய வீடியோஸ் இதோட போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். என்னோடய சேனல் பார்க்கலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் பாருங்கள். ஸோ இந்த பீச் ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா நான் ஜபல் அலியில் இருக்குது. ஸோ இது வந்து துபாயிலேருந்து ஜபல் அலி 1 to 1.5 hours ட்ராவல் இருக்கும். அப்போது அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து இங்கே வந்து எல்லாருமே ஸ்டேகேஷன் இருக்கிறதுக்கு ரொம்ப தூரமாக போகணும், ஒரு பில்டிங்கெல்லாம் இல்லாத மாதிரி இருக்கிற இடமா பார்க்கணும் அப்படிங்குவாங்க. ஸோ எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தது. அண்ட் நாங்கள் வந்தது அதுக்கப்புறம் இங்கே வந்தோம், கோல்ஃப் விளையாடுறதுக்காக வந்தோம். ஸோ கோல்ஃப் விளையாடுறதுக்காக நாங்கள் அன்றைக்கி நேற்று ஈவினிங் பார்க்கும்போது அங்கே வந்து 6 o'clock க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நைட்டு விளையாண்டுக்கு ஒரு கறியும் இல்லை. அப்போது பகலில் வந்து எல்லோரும் ஒவ்வொருத்தங்களாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்குள்ளே இந்த ஹோல்குள்ளே போடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் இதுக்கெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்ட்டு சரி நமக்கு வந்து இது வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம விட்டுட்டோம். ஓகே சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே விளையாண்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, இவங்களை கொஞ்சம் நேரம் அந்த கிட்ஸ் ப்ளே ஏரியாவில் வந்து கிட்ஸ் கிளப்னு சொல்லுவாங்க, அதில் கொண்டு போய் விட்டுட்டோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் என் பையனை வந்து கிட்ஸ் கிளப்பில் கொண்டு போய் விட போகிறேன். ஸோ இது அவனோட 2-3 years ஆக போகுது தான். ஸோ இனிமே அவனுக்கு நிறைய மந்த்ஸ் இருக்குது. சரி அவனை வந்துட்டு நம்ம கொண்டு போய் விடலாம், எப்படி இருக்கான், அந்த 2 குழந்தைங்களும் இருக்காங்கல்ல இவங்க 2 பேரும். ஸோ அவங்க கூட விளாண்டுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சரி அவங்கள கொண்டு போய் விடலாம் அப்படின்னு பார்த்தோம். விடும்போது ஆள் ஓகே எல்லாமே விளாண்டு எனக்கு பாய் நல்லா சொல்லிட்டு தான் அங்கே நடந்துட்டு பாருங்கள். இந்த போட் ஹவுஸ் அந்த மாதிரி இருக்கிற இதில் எல்லாமே வந்து அவன் விளையாண்டுருந்தான். அண்ட் லாஸ்ட் என்னை பார்த்து கால் வந்துருச்சு 20 minutesலேயே. போய் அவனை போய் பிக் பண்ணிட்டு வந்துருக்கணும். அண்ட் இங்கே பார்த்தீங்களா, இங்கே பெரிய பெரிய டாய் இது மாதிரி எல்லாமே வந்து கார்ட்டூன்ஸ் எல்லாமே வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இதுக்கப்புறம் அவங்களுக்கு கிட்ஸுக்குன்னே தனியாக ஆக்டிவிட்டி செக்ஷன் ஒரு பெரிய கார்டன் ஏரியா அங்கே இருந்தது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் எல்லாமே வந்து டைரெக்ட் ப்ரைவேட் பீச் இருக்குது. ஸோ டைரெக்ட் ஆக்சஸும் இருக்குது. வேறு யாரும் வந்து நம்ம இந்த பீச்சை வந்து அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஹோட்டலுக்கு வரவங்க மாத்திரம்தான் இந்த பீச் வந்து அவங்க பண்ண முடியும். ஸோ அந்த பீச்சுக்கிட்டேயே அவங்க வந்துட்டு இந்த மாதிரி கிட்ஸ்க்கு விளையாடுறதுக்கான எல்லா டாய்ஸும் ஆக்டிவிட்டீஸும் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியெல்லாம் விளையாண்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பீச்லலாம் கொஞ்சம் நேரம் விளையாண்டு முடிச்சுட்டேன். பின்ன இவன் வந்து ரொம்ப டயர்டாயிட்டான். அப்போ இவனை தூங்க வச்சுட்டு அங்கேயே நாங்கள் வந்து தூங்கியாச்சு. சரி அங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இருந்தது, பூல்லையே கொஞ்சம் நேரம் இதாக்கிட்டு நாங்கள் வந்து இங்கே தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோமோ அதே இடத்துல வந்துட்டு நம்ம வந்து லஞ்சும் நமக்கு வந்து சூப்பராக பீட்ஸா பின்ன சாண்ட்விச்சஸ் அண்ட் ஷவர்மாஸ் அந்த மாதிரி எல்லாமே நிறையா கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக ரொம்ப நேரம் பூலில் இன்றைக்கும் எல்லாம் பூலில் தான் இருந்தோம். சரி சொல்லிட்டு ஒரு க்ரீன் டீ ஆர்டர் பண்ணி க்ரீன் டீ குடித்தோம். ஸோ அதுவும் குடிச்சு முடிச்சுட்டு பயங்கர ரிலாக்ஸ்டாக பின்ன அடுத்த வேலை என்ன ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து கிளம்பணும். இங்கேருந்து கிளம்புறக்கு நிஜமாலுமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தோம். நம்ம ஹோட்டல் மாதிரியே நமக்கு ஃபீல் இருந்தது. ஸோ நம்மளோட என்ன சொல்கிறது, நமக்கு தெரிஞ்சவங்க இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் அவர் வந்து F&B டைரக்டராக இருக்கும்போது நமக்கு அதோட வந்து அந்த ஹோட்டல் இந்த 3 ஹோட்டலுக்கும் அவரே வந்து டைரக்டராக இருக்கும்போது அதோட கம்ஃபர்டபுள் வந்துட்டு நமக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ சொந்த ஹோட்டல் மாதிரியே நம்ம வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஓகே அப்படி நம்மளோட லன்ச் வந்துட்டு சூப்பராக முடிஞ்சிச்சு.
ஸோ ஃபைனலி எங்களோட ஸ்டேகேஷன் முடிஞ்சிச்சு. 2 நாள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இப்போ வந்து நாங்கள் கிளம்புறக்கு டைம் வந்துடுச்சு. ஸோ ஆக நாங்கள் வந்த ஒரு கலரில் ஆனால் போகிறது இன்னொரு கலரில். அப்போ 2 days and 2 nights and 3 days மாதிரி ஆகிடுச்சு. இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ண 3 days நாங்கள் முடியாது. ஸோ நம்ம வந்து 2 daysக்கு நம்ம வந்து நைட்ஸுங்க 2 nights ஸ்டே பண்ணோம். ஒன்று அங்கேயும் லேக் வியூவும் பின்ன வந்து நம்ம இங்கேயும் ஸ்டே பண்ணோம். ஸோ ஆக்சுவலி காருக்கு சொல்லியிருக்கோம். நம்ம வந்துட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே பூலில் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருந்தோம். ஸோ எவ்வளோ பண்ணாலும் இங்கே முடியவே மாட்டேங்குது. இன்னுமே நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிருக்க வந்தாச்சு. கார் வரணும். கார் வந்தால் நாங்கள் கிளம்பிடுவோம். ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு vlog. அண்ட் நிறைய இதோட பார்த்துருப்பீங்க. ஸோ துபாய் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜேஎல் லேக் வியூ வந்து பாருங்கள். ஒரு ரெசார்ட் சூப்பரான வியூ, சூப்பரான இது எக்ஸ்பீரியன்ஸ். யூ ரெடி டு கோ பேக்? ஆமா நோ இங்கே பிடிச்சிக்கா இங்கே வரலாமா? நம்ம ரைட் பாய் பாய். பாய் அக்கா பாய். Wonderful. Bye, 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 Chukru. Chukru. Thanks for watching. Bye, bye. Thanks for watching. Bye, bye. Karena that's watching a lot of the weekend. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.